வணக்கம். ட்ரேட் வாரின் முக்கிய திருப்பங்கள், குளோபல் மற்றும் இந்தியன் மார்க்கெட் அப்டேட்ஸ். வியட்நாமுக்கு செல்லும் சீன அதிபர், ட்ரம்பின் 90 நாள் வரி நிறுத்தம், இந்தியாவிலிருந்து பறக்கும் ஆப்பிள் மற்றும் பல அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் ட்ரேட் வார்னா என்ன, ரெசிப்ரோக்கல் டேரிஃப், பேஸ்லைன் டேரிஃப்னா என்னென்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கார்டில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேரிஃப் மற்றும் அதர் அப்டேட்ஸ். ஃபஸ்ட்டு டேரிஃப் அப்டேட்டை பார்க்கலாம். சீன பொருட்களின் மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி 145% அதிகரிச்சிருக்கு. இதனால் சீன பொருட்களின் விலை அமெரிக்காவில் உயரும். அதே மாதிரி சீனா பதிலடியாக அமெரிக்க பொருட்களின் மீது தன்னுடைய வரியை 84% 125% அதிகப்படுத்தியிருக்கு. சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதித்துள்ளது. அதாவது அமெரிக்க பொருட்களுடைய விலை சீனாவில் இன்க்ரீஸ் ஆகும். சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா தொடர்ந்து அதிகமான வரியை விதிச்சுக்கிட்டு இருந்தால் அது எந்த விதமான பொருளாதார முக்கியத்துவத்தையும் கொண்டு இருக்காது. உலக பொருளாதார வரலாறில் இது ஒரு ஜோக், இல்லைன்னா நகைச்சுவையாக போயிடும். அமெரிக்கா தொடர்ந்து வரி விதிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா சீனா இனிமேல் இக்னோர் பண்ணிடும், பதிலளிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு 26%ன்னு நமக்கு தெரியும். இப்படி மாற்றி மாற்றி டேரிஃப் அதிகம் ஆகிறத பார்த்து ஷாக்கான ஆப்பிள் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த டேரிஃபை அவாய்ட் பண்ண ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சுமார் 1.5 மில்லியன் ஐஃபோன்களை, அதாவது 600 டன் எடை கொண்ட ஐஃபோன்களை சிறப்பு சரக்கு விமானங்கள் மூலம் அமெரிக்காவுக்கு கொண்டு போயிடுச்சு. கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா சீனாவை விட இந்தியாவில் டேக்ஸ் கம்மி தான். ஏன்னா சீனாவுக்கு 145% டேக்ஸு, இந்தியாவுக்கு 26% தான். பட் ஸ்டில் சீனாவிலேருந்தும் சரி இந்தியாவிலேருந்தும் சரி அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் ஆப்பிள்கிட்ட எவ்வளோ ப்ராடக்ட் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் யூஎஸ்குள்ளே சீக்கிரமாக கொண்டு போயிடணும் அப்படின்னு இந்த டேரிஃப்லேருந்து எஸ்கேப் ஆக ஒவ்வொரு பிஸ்னஸும், பப்ளிக் மற்றும் மற்ற கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பெரிய சவாலை எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிள் பற்றி சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு 220 மில்லியன் ஐஃபோன்ஸை உலக அளவில் விற்பனை செய்கிறாங்க. பொதுவாக சென்னையிலேருந்து கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணணும்னா 30 மணி நேரம் ஆகும். ஆனால் ஆப்பிள் நிறுவனம் க்ரீன் காரிடார் முறைப்படி 6 மணி நேரத்தில் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ யூஎஸ்க்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க ஒரே நாளில். இதில் ஹைலைட் என்னென்னா, ட்ரம்ப் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபை 90 டேஸ்க்கு நிறுத்தி வைக்கிறதா சொல்லிட்டாருங்க. இந்த 90 டேஸ்க்கு நிறுத்தி வைக்கிறது மற்ற நாடுகளுக்கு தானே தவிர சீனாவுக்கு மட்டும் கிடையாது. சீனாவுக்கு 125% ரெசிப்ரோக்கல் டேரிஃபும் கூடுதலாக பேஸ்லைன் டேரிஃபையும் சேர்த்து 145% இருக்குது டேக்ஸ். ஸோ சீனாவுக்கு மட்டும் விலக்கு கிடையாது, மற்ற நாடுகளுக்கு 90 நாள் நிறுத்தி வைக்கிறேன் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் நல்லா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது தற்காலிகமான ஒரு விஷயமே தவிர இது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடையாது. 90 நாள் கழிச்சோ இல்லை 90 நாளைக்கு முன்கூட்டியே கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரலாம் இந்த டேரிஃபில். ஸோ எதுவுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒரு அன்சர்டைனான ஒரு கண்டிஷன். ஸோ இதுதான் ரீசெண்டாக ட்ரம்ப் பண்ண ஒரு பாஸ் ஆக்டிவிட்டி. இப்போ ரீசெண்டாக வெகு சமீபத்தில் பார்த்திங்கன்னா யூஎஸில் இன்னொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ், அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்லேருந்தும் நாங்கள் விலக்கு தரோம். அதாவது இந்த 125% விலக்கு தரோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 125% இந்த குறிப்பிட்ட ஐட்டம் ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர், செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் இவங்க வரி விலக்கு தரது ஆப்பிள், என்விடியா, மைக்ரோசாஃப்ட், சாம்சங் போன்ற நிறுவனங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு சீனாவோட ரியாக்ஷன் என்னென்னா, அமெரிக்காவுடைய தவறான நடைமுறையை சரி செய்கிறதுல ஒரு சிறிய படி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிகரிச்சிட்டு இருக்கிற இந்த டேரிஃப் போருக்கு மத்தியில் யூஎஸ் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை முற்றிலும் ரத்து செய்யணும்னு சீனா சொல்லியிருக்குது. இந்த மாதிரி 2 கண்ட்ரிஸும் மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க சுச்சுவேஷனில்
குளோபல் மார்க்கெட் மண்டே ஏப்ரல் 14 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் வீக் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் சென்செக்ஸ் 4000 பாயிண்ட்ஸுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு. நிஃப்டி 1200 பாயிண்ட்ஸுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு. கோல்டு வந்து ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. வரக்கூடிய வாரத்துலேயும் இந்த அளவுக்கு ஹியூஜ் மொமெண்டம் இருக்குமா அப்படிங்கிறது ட்ரம்ப் தர அப்டேட் பொறுத்து தான் இருக்குது. ட்ரம்ப் என்ன இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ ஏப்ரல் 14 ஈவினிங் நான் ஒரு 5 o'clock வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஈவினிங் இப்போ ஒரு 4:40 அந்த டைமில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, ரீசெண்ட் அப்டேட் என்னென்னா, இந்த வீக்கில் வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ் பற்றின ஒரு நியூ டேரிஃபை வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது சீனாவிலேருந்து செமிகண்டக்டர்ஸ், லேப்டாப் இந்த மாதிரியான ஐட்டமுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இப்போ கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக அந்த எக்ஸப்ஷனுக்கு பதிலாக புதுசாக ஒரு டேரிஃப் நான் சொல்ல போகிறேன் வரக்கூடிய வாரத்தில்னு சொல்லியிருக்கிறாரு. இது மாதிரி டெய்லி புது அப்டேட் வந்துகிட்டு இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டைனான இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் ட்ரேடிங் பண்ணுறது சரியாக இருக்குமா, இது பிகினர்ஸ்க்கு கரெக்டான டைமா, அட்வான்ஸ்டு ட்ரேடர்ஸ் இல்லைனா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு தான் இது சூட் ஆகுமானா உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை ஈக்விட்டி, ஃபாரெக்ஸில், இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டில், கிரிப்டோவில், வாட் எவர் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது அல்லது ஸ்கேல்பிங் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதுவே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை பண்ண வேண்டிய நேரம் இது. வியட்நாம் மேலே 46% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் யூஎஸ் விதிச்சிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் வியட்நாம் மேலே இவ்வளோ பெரிய டேரிஃப் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிது. அதில் ஒரு மெயினாக அதிகமாக பயனடைஞ்ச நாடு அப்படின்னா அது வியட்நாம் தான். வியட்நாம் மேலே என்ன ஒரு எவிடன்ஸ் வந்து நம்ம யூஎஸ்க்கு கிடச்சிருக்குன்னா, சீனாவுடைய ப்ராடக்ட்ஸை வியட்நாம் ஒரு மிடில் மேனாக இருந்து யூஎஸ்குள்ளே சேல்ஸ் பண்ணியிருக்கு. ஏன் அப்படி பண்ணியிருக்குது அப்படின்னா, சீனாவுக்கு பெரிய அளவில் யூஎஸ் வந்து டேக்ஸ் போடுறதுனால வியட்நாம் தன்னுடைய ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி சீனாவோட ப்ராடக்ட்ஸை யூஎஸ்குள்ளே விற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. யாருக்கு? யூஎஸ்க்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் வியட்நாம் மேலே 46% ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டுருச்சு யூஎஸ். இப்போது சீன அதிபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வியட்நாம், மலேசியா, கம்போடியாவுக்கு இந்த வாரம் பயணம் மேற்கொள்கிறாரு. இன்றைக்கி திங்கட்கிழமை ஏப்ரல் 14 வியட்நாமுக்கு போயிருக்கிறாரு. அங்கே சில முக்கிய ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு. வரக்கூடிய நாட்களில் மலேசியா மற்றும் கம்போடியாவுக்கும் அவர் போக இருக்கிறாரு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ஒரு போனஸ் இன்ஃபர்மேஷன். ஐசிஐசிஐ லம்பார்ட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், இந்தியன் ரினியூவபிள்ஸ், வாரி எனர்ஜிஸ், விப்ரோ, ஸ்வராஜ் இன்ஜின், ஏஞ்சல் ஒன், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாடா எலக்ஸி, இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வர வாரத்தில் இயர்னிங்ஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கக்கூடிய ஒரு ஷேர்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நல்ல டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கணும், பேசிக்கில் இருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ட்ரேட் குரு ட்ரைனிங் சென்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.